திராட்சை பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு திராட்சையில. அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கு ரொம்பவே பெஸ்டான மருந்துன்னு சொல்லலாம். நம்மமே திராட்சை பழம் அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஜூஸா எடுத்துட்டு வரும்போது ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். திராட்சையில பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு, விட்டமின் பி இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ இதில் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாள்பட்ட சளி, அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு ஜலதோஷத்தினால வந்து மூக்கில் இருந்து நீர் வடிகிறதா இருக்கட்டும், இருமல் தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட நம்ம வந்து திராட்சை பழம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நுரையீரலை பாதுகாக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. ரொம்ப டயர்டா இருப்பாங்க, கொஞ்சம் தூரம் நடந்த உடனே வந்து மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு கூட நம்ம வந்து திராட்சை பழம் தினமும் எடுத்துட்டு வரலாம். அதாவது வந்துட்டு ஆக்டிவா இருக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதே சம்பந்தமான நோய்கள்ல இருந்து பாதுகாக்கப்படுது. கொழுப்பை வந்து உடம்புல தங்க விடாம வெளியேற்றுறதுலையும் திராட்சைக்கு ரொம்பவே பங்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு பிளட் வந்து ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். தினமுமே வந்து திராட்சை பழம் எடுத்துகிட்டு வரும்போது மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி வந்து சரியாகுது. அதாவது பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுலையும் திராட்சை பழத்துக்கு ரொம்பவே பங்கு இருக்குது. அண்ட் அடுத்து வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய அந்த கொமட்டலாக இருக்கட்டும், பசியின்மை, இது எல்லாத்துக்குமே சரி பண்ணுறதுக்கும் திராட்சை பழம் நம்ம எடுத்துக்கலாம். மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும், கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் திராட்சை பழத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ தினமுமே நம்ம ஆக்டிவாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பழச்சாறாவோ இல்லை பழங்களாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக சளி பிடிச்சிருக்கும் போதோ இல்லை வந்து ஆஸ்துமா, வீசிங், அந்த நேரங்களில் நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த சமயங்களில் நம்ம எடுத்துக்கும் போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அதிகப்பட தான் செய்யும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் போதே நம்ம இந்த பழங்களை வந்து சாப்பிட்டு அதனோட பயனை நம்ம அடைஞ்சிக்கலாம்.